ஹே காய்ஸ், வெல்கம் டு மோனி மீடியா. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டராக இருக்கக்கூடிய அப்துல் மஜீத் அவர்களை பற்றி தான். இவரோட நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான். இவர் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே நிறைய ஸ்டேஜ் ட்ராமாஸில் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ இருந்தே இவருக்கு ஆக்டிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சினிமாவில் நடிக்க சான்ஸ் தேடி சென்னைக்கு வந்திருக்காரு. இவர் சென்னைக்கு வந்த சமயத்தில் டைரக்டர் சங்கர் அவர்கள்கிட்ட இவருக்கு பழக்கம் ஏற்படுது. சங்கர் அவர்கள் நம்ம தளபதி விஜயோட அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ சங்கர் அவர்கள் தான் மஜீத் அவர்களை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. சந்திரசேகர் அவர்கள் டைரக்ட் பண்ண 12 படங்களில் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் முதலாக தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமான நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் 1996 வெங்கடேஷ் அவர்களோட டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய், ஸ்வாதி இவர்களோட நடிப்பில் வெளிவந்த செல்வா அப்படிங்கிற படத்தில் இவர் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்திருக்காரு. ஸோ இந்த படத்துல இருந்து தான் இவரோட சினிமா வாழ்க்கை துவங்குது. அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 40 லட்சம். ஆனால் அந்த டைம்லேயே இந்த படம் 1.75 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி மஜித் அவர்கள் ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட்டான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் 2002 இவர் தனியாக ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இவர் டைரக்டர் ஆகிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அது என்ன அப்படின்னா, 2001 வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற ப்ரொடியூசர் திருப்பதி சாமி அவர்களை ஒரு மூவியை டைரக்ட் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் விஜய் அவர்களை ஹீரோவாக போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் 2000 மிஸ் வேர்ல்டை வின் பண்ண பிரியங்கா சோப்ரா அவர்களை ஹீரோயினாக போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா அசாத் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவியை ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு தமிழில் வேலன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட டைரக்டரான திருப்பதி சாமி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசரான வெங்கடேஸ்வரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸை மஜித் அவர்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ மஜித் அவர்களுக்கு ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆகிறதுக்கான சான்ஸ் இப்படி தான் கிடச்சிருக்கு. வேலன் அப்படின்னு இவங்க டைட்டில் வச்ச படம் 2011 வேலாயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகியிருக்கும். ஸோ அதை தான் இவங்க ஃபஸ்ட்டு படமாக எடுக்கிறதா இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ டைரக்டர் மாறிட்டதுனால ஹீரோயினை மட்டும் அப்படியே வச்சுட்டு கதைக்களத்தை மட்டும் மாற்றிருக்காங்க. இந்த படத்தில் இவங்க மட்டும் இல்லாமல் ரேவதி, நாசர், விவேக் இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேவதி அவர்களுக்கு பதிலாக இந்த கேரக்டரில் கௌதமி அவர்கள் தான் பண்ணுறதா இருந்திருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு சில ரீசன்னால் அவங்க இந்த மூவியில் செலக்ட் ஆகாமல் போயிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விவேக் அவர்களுக்கு 15 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் டி இமான் அவர்கள் தான். இந்த படத்தில் வந்த எல்லா சாங்ஸுமே இப்போ வரைக்கும் வேறு லெவலில் சூப்பர் சாங்ஸாக தான் இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸாக தான் வந்திருக்கு. நம்ம தளபதி விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லேருந்து இந்த படத்தில் ரொம்பவே வித்தியாசமாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பெரிய பலமே இந்த படத்தில் வரக்கூடிய டயலாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டரான மஜித் அவர்கள் தன்னோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஒரு போல்டான கான்செப்டை எடுத்து பண்ணியிருக்காரு. அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்து மேலே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸும் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் இந்த படத்தில் ஒரு லாயராக இருக்க மாதிரியான கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டரை ரொம்ப மோசமாக சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அவர் லாயர்ஸை ரொம்பவே பெருமைப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கேஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த மூவி 100 டேஸ் மேலே கம்ப்ளீட் ஆகி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்கு. அதுதான் இவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் மூவியான தமிழன் அப்படிங்கிற படம். அண்ட் 2008 தன்னோட செகண்ட் மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தில் ஹாசன் மற்றும் சரிகா இவங்க 2 பேரும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் மூவி இதுதான். இவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வடிவேலு அவர்கள், சரண் ராஜ், சூரி இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம மஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் ஆக்டும் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் வாங்கியிருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2004 வெளியே வேற லெவலில் ஹிட்டான காதல் அப்படிங்கிற மூவியை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நெகட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரியல் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் சுத்தமாக ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படின்றதையும் நெகட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இவரோட செகண்ட் மூவியான கீமு அப்படிங்கிற படம். அண்ட் 2010 தன்னோட தேர்ட் மூவியை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் மூவி. அண்ட் இந்த படத்தில்
அருண் விஜய், ரமணா இவங்க 2 பேரும் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோயினா சிவா மஞ்சள் மற்றும் ஸ்வாதிகா இவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே தமிழ்ல நடிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அண்ட் இந்த படத்துல ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் நடந்திருக்கு. அதாவது இந்த படம் ஆக்சுவலா 2007லயே டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா ஃபினான்ஷியல் காரணமா இந்த படம் வெளியே வராம ட்ரபிள் ஆகிட்டே இருந்திருக்கு. அண்ட் 2008ல அருண் விஜய் அவர்கள் இந்த படத்துக்கு டப் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆக ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இவர் ஆக்ட் பண்ண மலை மலை அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்திருக்கு. ஸோ இதனால் பாக்ஸ் ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துருக்காரு. அதனால் டப் பண்ணி கொடுக்காமே இருந்திருக்காரு. ஆனால் இந்த படத்தோட ப்ரொடியூசரான காளிதாஸ் அருண் விஜய் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ கேஸ் போட்டதுக்கு அப்புறமா தான் அருண் விஜய் அவர்கள் இந்த படத்துக்கு டப் பண்ணியே கொடுத்துருக்காரு. அதனால இந்த படம் ரொம்பவுமே டிலே ஆகி 2010ல் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. அதுதான் நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கி ஆவரேஜான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண துணிச்சல் அப்படிங்கிற படம். அண்ட் 2016ல் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி தான். இந்த படத்தில் ஸ்ரீராம் மற்றும் ஆரா இவங்க 2 பேரும் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் நம்ம மஜித் அவர்கள் தான். இந்த படத்தோட ஹீரோவான ஸ்ரீராம் ஸ்வச் பாரத் மிஷினில் இருக்க மாதிரியான ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கி ஆவரேஜான பாக்ஸ் ஆஃபீஸ் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் இவரோட 4th மூவியான பைசா அப்படிங்கிற படம். அண்ட் 2018ல் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ட்ராமா த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் நம்ம மஜித் அவர்கள் தான். இந்த படத்தில் சதா, ரித்விகா, திருமுருகன் இவங்களாம் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 80s அண்ட் 90s காலகட்டத்தில் இருக்க மாதிரியான ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 1970ல் பாலிவுட்டில் ரிலீஸ் ஆன சேட்னா அப்படிங்கிற ஒரு படத்தையும் 1990ல் நம்ம தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா ஹைவேஸில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தையும் அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பாலியல் தொழில் செய்கிற பெண்களோட வாழ்க்கை எவ்வளவு வலி மிகுந்தது அப்படிங்கிறத தான் இந்த படத்தில் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு சென்சார் போர்டு நிறையவே தடை விதிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ண விட்டுருக்காங்க. இந்த படத்துக்கு நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. மாலை மலரில் இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சில பேர் இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இவரோட 5th அண்ட் லாஸ்ட் மூவியான டார்ச் லைட் அப்படிங்கிற படம். அண்ட் லாஸ்ட்டாக இவர் நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்கள் அதிகமாக பேசாததுக்கு காரணம் அவர் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி உள்வாங்கிட்டே இருப்பார், அதை வெளிக்காட்டிக்க மாட்டார் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. அவர் 2 வரி பேசினாலும் திருக்குறள் மாதிரி தெளிவாக பேசிடுவார் அப்படிங்கிறதையும் இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் இவர் ஆட்சி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம அப்துல் மஜித் அவர்கள் டைரக்ட் பண்ண எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.